எதிரொலி உறவுகளுக்கு வணக்கம். எதிரொலியின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். மனைவியை துடிக்க துடிக்க கொன்றுவிட்டு தானும் உயிரை மாய்த்துக் கொண்ட நபர், கொழும்பில் நடந்த கொடூரம். 18 வருடங்களின் பின் தாயகம் திரும்பிய நபருக்கு கடற்படையினர் செய்த மோசமான செயல், விசாரணைகள் தீவிரம். அடுத்தடுத்து கைது செய்யப்படும் பிள்ளையானின் சகாக்கள், வெளியாகும் வாக்குமூலங்களினால் அம்பலமாகும் உண்மைகள். நாட்டில் கொடூரமாக கொன்று புதைக்கப்பட்ட முஸ்லிம் மக்கள், தோண்டப்பட போகும் மற்றொரு புதைகுழி. முக்கிய புள்ளிகளுக்கு எதிராக அனுர அரசின் அதிரடி, கைது செய்யப்படும் ராஜபக்சர்கள். நாட்டின் யூடியூபர்களுக்கும் சட்டங்கள் பாயும், சட்டத்திறனிகள் சங்கம் விடுத்த எச்சரிக்கை. ரணிலின் கைதால் வெடிக்கப் போகும் பிரளயம், எச்சரிக்கை விடுத்த அனுர தரப்பு. ரணில் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவாரா? வெளியான தகவல். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு பொல்கசோவிட்ட கிரிகம்பமுனு பகுதியில் 75 வயதுடைய ஆணொருவர் தனது 69 வயதான மனைவியை நைலோன் நூலால் தூக்கிட்டு கொலை செய்த பின் தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த நேரத்தில் இவர்களின் மகளும் அவரது கணவரும் கோமாகம மேல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக சென்றிருந்தனர். மகள் வீடு திரும்பிய போது இந்த துயர சம்பவத்தை கண்டு உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்தார். போலீஸ் விசாரணைகளில் தெரிய வருவதாவது, சில மாதங்களுக்கு முன்பு கணவர் தனது மனைவியை இதே முறையில் கொலை செய்ய முயன்றுள்ளார். ஆனால் அந்த முயற்சி தோல்வி அடைந்துள்ளது. மேலும் இந்த சம்பவத்திற்கு முன்னர் தனது வாழ்வாதாரத்திற்கு பயன்படுத்திய புல்வெட்டு இயந்திரத்தை விற்று அதன் மூலம் வந்த பணத்தில் மது அருந்தியிருந்தார் என்றும் விசாரணைகளில் தெரிய வருகின்றன. கொலை செய்யப்பட்ட பெண் கடந்த 10 ஆண்டுகளாக பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்ததுடன் அண்மைய 3 மாதங்களாக படுக்கையிலே இருந்தார் எனவும் போலீசார் கூறுகின்றனர். 1990ஆம் ஆண்டு புனித ஹஜ் யாத்திரையை முடித்துவிட்டு காத்தான்குடி திரும்பிக் கொண்டிருந்த முஸ்லிம் யாத்திரிகள் கல்முனை வழியாக செல்லும் போது ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு மட்டக்களப்பு குருக்கள் மடத்தில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தின் சார்பில் AMM ரவூப் களுவாஞ்சிக்குடி போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருந்தார். இன்று நடைபெற்ற விசாரணையின் போது சம்பவ இடத்தில் புதைக்கப்பட்ட மனித எச்சங்களை தோண்டி எடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் குருக்கள் மடம் கடற்கரை வீதி சம்பவ இடமாக அடையாளப்படுத்தப்பட்டதுடன் அங்கு பாதுகாப்பு வலயம் அமைக்குமாறும் போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டது. மேலும் இந்த வழக்கு இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குருக்கள் மடம் பகுதியில் மனித புதைக்குழி இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நீதவான் நேரடியாக சென்று பார்வையிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலிருந்து 18 வருடங்களுக்கு பிறகு தாயகத்திற்கு கடல் மார்க்கமாக திரும்பிய குடும்பஸ்தர் ஒருவர் தலைமன்னார் கடற்படையினரால் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் தற்போது யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியைச் சேர்ந்த தங்கையா டேவிட் பாலேந்திரன் 2007ஆம் ஆண்டு 18 வயதில் இந்தியா சென்றார். கடந்த 22ஆம் தேதி படகு மூலம் தலைமன்னார் பகுதிக்கு வந்தபோது அவர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டார். இதே நோயால் பாதிக்கப்பட்டிருந்த குறித்த நபர் தனது மருத்துவ அறிக்கைகளையும் உடன் கொண்டு வந்திருந்த போதிலும் கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்ட போது அவரை கண்மூடித்தனமாக தாக்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பின்னர் தலைமன்னார் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட அவர் நீதவானின் உத்தரவின் பிரகாரம் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முதலில் மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் உடல்நிலை மோசமடைந்ததால் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மருத்துவர்களுக்கும் உறவினர்களுக்கும் தன்னை இதய நோயாளி என்று குறிப்பிட்டும் அனைத்து ஆவணங்களையும் காட்டியிருந்தும் கடற்படையினர் தன்னை தாக்கியதாகவும் அவர் வலியுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் பிள்ளையானின் சகாவான சின்னத்தம்பி என அழைக்கப்படும் பூபால பிள்ளை கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று முன்தினம் குற்ற விசாரணை பிரிவால் மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து அவர் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த கைது 2006 டிசம்பர் 15ஆம் தேதி கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தி செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்னர் இதே வழக்கில் பிள்ளையான் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் இனிய பாரதி, அவரின் சகாவான சசிதரன், தவசீலன், செந்தூரன், தொப்பிமான விக்னேஸ்வரன் மற்றும் காத்தான்குடியைச் சேர்ந்த முகமட் ஹிசாத் ஆகியோரும் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தற்போதைய கைது உட்பட மொத்தமாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான விசாரணைகள் மட்டுமல்லாமல் அனைத்து ராஜபக்சர்களுக்கு எதிராகவும் விசாரணை நடைபெற்று வருகின்றன என அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதனை கூட்டம் ஒன்றிற்கு பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா, விசாரணைகளுக்கு எந்த வரம்பும் இல்லை, சட்டத்தின்படி தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் மத்திய வங்கி மோசடியுடன் தொடர்புடைய ரணில் விக்ரமசிங்கவும் அலோசியஸிடமிருந்து பணம் பெற்ற குழுவும் சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்படுவதாகவும் தெரிவித்தார். அரசாங்க அதிகாரிகளுக்கு பொருந்தும் சட்டங்கள் ஜனாதிபதிக்கும் பொருந்தும், இதில் விசித்திரமாய் எதுவுமில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் முன்னாள் ஆட்சியாளர்கள் மீதும் சட்டத்தின் பிடி வலுவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
தனிநபர்கள் மற்றும் யூடியூபர்களின் சமீபத்திய சமூக ஊடக கருத்துக்கள் நீதிமன்ற துறையில் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்து இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. இத்தகைய நடவடிக்கைகள் சட்டத்தின் ஆட்சியையும் நீதி அமைப்பு மீதான பொதுமக்களின் நம்பிக்கையையும் பாதிக்கும் அபாயம் உண்டு எனவும் அந்த சங்கம் எச்சரித்துள்ளது. நீதித்துறையின் சுதந்திரம் எந்தவிதமான வெளிப்புற தலையீட்டிலும் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் இத்தகைய தலையீடுகளை மேற்கொள்பவர்கள் அரசியல் அமைப்பின் கீழ் சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் சட்டத்திறனிகள் சங்கம் கடுமையாக எச்சரித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை தற்போது திருப்திகரமான நிலையை எட்டியுள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ரணிலின் உடல்நிலை சரிவந்திருந்தாலும் திடீரென மாற்றம் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதால் அவர் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையில் அவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராக முடியும் என்கின்ற தீர்மானம் மருத்துவர்களின் கலந்துரையாடல்களுக்கு பிறகு எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையிலேயே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக இருந்து ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அவரது வேண்டுகோள் ஐக்கிய தேசிய கட்சியினரும் சில முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்களிடமும் முன்வைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் நீதிமன்ற எதிர்ப்பை எதிர்த்து பேரணி நடத்துவது நாட்டின் நீதித்துறைக்கு எதிரான செயல் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டி சில்வா எச்சரித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஒருவர் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தால் நீதிமன்றமே அதனை விசாரிக்கும், தேவைப்பட்டால் பிணை வழங்கும், இல்லையேல் சிறையில் வைக்கப்படும். அதுவே சட்டத்தின் நடைமுறை. அதற்கு அப்பாற்பட்ட செயல் எதுவும் அனுமதிக்கப்படாது என்றும் அவர் வலியுறுத்தினார். இத்துடன் எதிரொலியின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இன்றைய காலை நேர பிரதான செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.